Hello friends, welcome and welcome to Karthikha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பாவக்காய் புளி குழம்பு செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாவக்காய் புளி குழம்பு தான் நம்ம செய்ய போறோம். பாவக்காய் புளி குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். பாவக்காய் 2, சிறிய வெங்காயம் 15, தக்காளி 1, பூண்டு 8 பற்கள், கடுகு அரை டீஸ்பூன், உடைத்த உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 2 பத்தை, உப்பு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், புளி 1 எலுமிச்சை பழம் அளவு. ஃபஸ்ட்டு பாவக்காயை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி அதில் இருக்க விதைகளெல்லாம் எடுத்துட்டு ஒரு பவுலில் நிறையா தண்ணி விட்டு அதில் மஞ்சள் தூளும் உப்பு தூளும் போட்டுக்கோங்க. அதில் இதை ஊற வச்சுருங்க. மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனும் உப்பு ஒரு அரை டீஸ்பூனும் போட்டிருக்கேன். நான் ஒரு 4 பாவக்காய் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 பாவக்காய் வறுக்க போகிறேன், 2 பாவக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதனால தான் நான் அந்தளவு சொல்லியிருக்கேன் ஊற வைக்கிறதுக்கு. நம்ம இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பு மட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட் பேஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் தான், வறுவலுக்கும் இதுக்கும் சேம் தான். நான் பாவக்காய் வறுவலும் எப்படி செய்யறதுன்னு தனியாக ரெசிபியாக போடுங்க, நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் போடுறேன், சீக்கிரம் போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கெலாம் நல்லா எண்ணெயில் கத்திரிக்காவை வதக்கிட்டதுக்கப்புறம் குழம்புல சேர்ப்போம் பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரியே தான் செய்ய போகிறேன். கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் எல்லா பாவக்காவையும் சேர்த்து நல்லா சுருள 85% 90% வரைக்கும் பாவக்காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம குழம்புல அந்த பாவக்காவை சேர்த்துக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம புளிக்குழம்புலாம் செய்கிறதா இருந்தாக்கா இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி முடிச்சுட்டு மசாலா பொடிலாம் போட்டுட்டு தான் காய போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். 2-3 விதமாக நான் பாவக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துருக்கேங்க. பட் எனக்கு நல்லா கிளிக் ஆகி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டைல் தான் பிடிச்சிருந்துச்சு. நான் அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம தண்ணியில் கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காய் எல்லாத்தையும் நான் எண்ணெயில் சேர்த்துட்டேன். எண்ணெயில் சேர்க்கும் போது பிகினஸாக இருந்தீங்கன்னா பார்த்து ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க, என்ன மாதிரி அடிக்கடி சுட்டுக்காதீங்க. அண்ட் இந்த பாவக்காய்லாம் வேகிறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம வதக்கி விடுவோம். மூடி போட்டு வேக வச்சுருங்க. அண்ட் இந்த மாதிரி வதக்கும் போது உப்பு போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த உப்பு போடுறதுனால பாவக்காய்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியும் எண்ணெயுமே போதுமானது, அது நல்லா வெந்துடும். ஸோ இந்த கடாயை நம்ம இன்னொரு பர்னரில் மாற்றிட்டு இந்த பெரிய பர்னரில் நம்ம ஒரு பேனை வச்சு அதில் குழம்புக்கு தாளிப்பு போடலாம். குழம்புக்கு தாளிப்புலாம் ரெடி ஆகி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிறதுக்குள்ளே நமக்கு இந்த பாவக்காய் ரெடி ஆகிடும். ஸோ இந்த சைட்லேருந்து பாவக்காவை எடுத்து நம்ம இந்த பக்கம் பேனில் போட்டு கொஞ்சம் சமையலை சீக்கிரம் முடிச்சிடலாம். நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி சமைக்கும் போது பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டைமை சேவ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் நான் எனக்கு வறுவல் செய்ய போகிறது இல்லை கார்த்திகா, வெறும் குழம்பு மட்டும் தான் செய்ய போகிறேன், அப்போ இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம தாளிப்பு ஆரம்பிச்சுட்டு நான் அதை சொல்லிடுறேன். எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டையும் சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயமும் 1-2 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துட போகிறேன். நல்லா வெங்காயம் எண்ணெயிலே எவ்வளோ வதங்குதோ நம்மளோட டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். பாவக்காய் கசப்பு இல்லையா, கண்டிப்பாக நமக்கு இதோட ஸ்வீட் டேஸ்ட் தேவை. அதனால நல்லா வதக்கிடுங்க. சாம்பாருக்கு வதக்கிற மாதிரி லைட்டாக வதக்கி விடாதீங்க, நல்ல வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதக்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நம்ம நல்லா இந்த வெங்காயத்தை வதக்க போகிறோம். வதக்கும் போது நமக்கு இந்த குழம்பு தாளிக்கும் போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாவக்காவை அடிக்கடி நம்ம கிளறி விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் குழம்பு மட்டும் தான் செய்ய போகிறீங்க, வறுவல் இல்லை கார்த்திகா, இப்போ நான் பாவக்காய் வறுக்கிற எண்ணெய் எனக்கு வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ என்ன செய்யறதுன்னா தனியாக பேனில் தாளிக்காமல் இப்போ நீங்கள் வறுக்கிறீங்க இல்லையா கடாயில், அந்த கடாயிலேயே பாவக்காவை நல்லா 85% வரைக்கும் வறுத்துட்டு அந்த பாவக்காய்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுலேயே எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நீங்கள் அதே கடாயிலேயே தாளிப்பு போட்டுட்டு இப்போ பாவக்காய் அதில் சேர்க்கணுமோ நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். தனியாக தாளிப்புக்கு நீங்கள் தனியாக ஒரு எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ அந்த பக்கம் நான் பாவக்காவை நல்லா வதக்கி விட்டுட்டேன், க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்தது நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய நாட்டு தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா அது சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நான் மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நான். அடுத்தது தனியா பொடி சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நிறைய காரம் போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. பாவக்காயோட கசப்போடு சேர்ந்து அதிக காரம் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டை வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்காது குழம்புக்கு. ஸோ எண்ணெயிலேயே நல்லா இந்த மசாலா பவுடர்லாம் நல்லா வதங்கட்டும், நல்லா டேஸ்ட் இருக்கும், குழம்புக்கு ருசி அதிகப்படுத்தும். அந்த நேரத்தில் நம்ம வந்து திருப்பி பாவக்காவை நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா சூப்பராக உங்களுக்கு இந்த கோவக்காய் ஃப்ரைலாம் நம்ம சேனலில் பார்த்துருந்துருப்பீங்க, நல்லா முருன்னு இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதங்கி சுருண்டுருச்சு பாவக்காய்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தெரியும் கரெக்டாக அதில் வந்து பாவக்காயில் பாதி அளவு வந்து நான் குழம்புல சேர்த்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 2 பாவக்காய் அளவுக்கு நான் வந்து இந்த குழம்புல சேர்த்துருக்கேன். அதை அப்படியே நம்ம வந்து மசாலா பொடியெலாம் போட்டு வறுத்தோம்னா அது பாவக்காய் ஃப்ரை ஆகிடும். அதனால் அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன், உங்களுக்கு தனியாக ரெசிபியாக போடுறேன். ஏன்னா கேட்டிருந்தீங்க தனியாக போடுங்கன்ட்டு, நான் அதை உங்களுக்கு தனியாக காட்டுறேன். இப்போ நம்ம குழம்பை கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து 2 பாவக்காய் அளவுக்கு நல்லா 85லேருந்து 90% வெந்த பாவக்காவை இதில் சேர்த்து நல்லா 2-3 வாட்டி நல்லா கிளறிட்டேன். கிளறினதுக்கப்புறம் இந்த பாவக்காய் மீதி இன்னும் ஒரு 15% வேக வேண்டியது இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான அளவு நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன். இந்த மசாலா பவுடரோட வாசனை போகணும், அந்த காரமெல்லாம் உங்களுக்கு பாவக்காயில் இறங்கணும் இல்லையா, அதனால அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes விட்டுருவோம். 2 to 3 minutes கழிச்சு என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2 to 3 minutes ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. நான் 2-3 வகையாக பாவக்காய் குழம்பு ட்ரை பண்ணியிருக்கேங்க. எனக்கு பாவக்காய்னாலே சுத்தமாக பிடிக்காது. நான் ட்ரை பண்ணதில் எனக்கு பிடிச்ச வெர்ஷன் இந்த வெர்ஷன் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ருசி. ஸோ புளி வந்து தேவையான அளவு நான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ அந்த புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக சேர்த்தா கூட பரவாயில்ல, நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம காய்கறி கட் பண்ணி வச்சு போட்டோம் இல்லையா மஞ்சள் தண்ணியில், அந்த ஊற வச்ச தண்ணிலையும் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். எண்ணெயில் வதக்கி விட்டோம் இல்லையா, அதுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். வெங்காயம் தக்காளி வதக்க வேற நம்ம உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்து ஜாக்கிரதையாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்துட்டு இந்த புளியோட பச்சை தன்மையெல்லாம் போகணும் இல்லையா, அதுக்காக நம்ம கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், முக்கால்வாசி என்னுடைய ஓல்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும், இந்த புளிக்குழம்பு, பூண்டு குழம்பு, காரக்குழம்புலாம் எனக்கு வந்து நல்லா திக்காக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னுச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு 2 தேங்காய் பத்தவளை நல்லா நைஸாக வழுன்னு அரைச்சி அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, குழம்பு கெட்டு போயிடக்கூடாது இல்லையா, அதனால் நல்லா ஒரு கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு ஒரு கோபுரமான டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பொடி நான் சேர்த்துக்கிறேன். வெள்ளத்தை வந்து இடித்து பவுடராக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கோபுரமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த வெள்ளத்தோட இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு, அந்த சின்ன வெங்காயத்தோட கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ், டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து அட்டகாசமாக இருக்குங்க. பாவக்காவே வேணான்னு ஓடி போயிடுவேன் நான், அந்த மாதிரி ஆள் நான். ஆனால் அட்டகாசமாக இருந்துச்சுங்க இந்த குழம்பு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த மற்ற ஸ்டைல் ஆஃப் பாவக்காய் குழம்பெல்லாம் காட்டாமல் நான் உங்களுக்கு இந்த குழம்பை காட்டுறேன். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி என்னுடைய டிஷ்ஷஸ் ஏதாவது சமைச்சு பார்த்து உங்களுக்கு நல்லா வந்திருந்துச்சுன்னா அதோடைய ஃபோட்டோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் என் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் மெயில் அனுப்புங்க, நான் கம்யூனிட்டி டேப்ல ஃபோட்டோஸ் போடுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் புளிக்குழம்பு ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் நியூ வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன்ல, நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Take care.